ஈஷா, ஈஷா நில்லு. ராம், அந்த மகேந்தர் பத்தி பேசுறதுக்காக என் கைய பிடிச்சு இழுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அவர் உங்க அப்பா ஈஷா. பெத்த பொண்ணு கண்ணு முன்னாடி இருக்கா, கண்டுபிடிக்க முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கிறவன எங்க அப்பான்னு எப்படி ஒத்துக்க சொல்ற ராம்? ராம், அம்மா இப்ப ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு உடம்பு சரியாகட்டும். நம்ம குழந்தைங்க விளையாட்டுலாம் அப்புறம் வச்சுக்கலாம். நான் எப்ப ஈஷா சண்டை போட்டேன்? நமக்குள்ள சண்டையே இல்லையே ஈஷா. இப்ப நான் கைய பிடிச்சது கூட நான் இருக்கேன் பயப்படாதுன்னு சொல்றதுக்கு தான். உன்னை இன்னும் பயப்பட வைக்க இல்ல. ஓ, தேங்க்யூ. நான் அவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன். ஓ தேங்க்யூன்னு சில்லியா ரிப்ளை கொடுக்குறா நிஷா. நாங்கள் அவ்வளோதான் ராம். எந்த கான்வர்சேஷன்னாலும் சர்க்காஸ்டிக்காக என் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்ஸ் நாங்கள். நீ அப்படி இல்லையே. நான் எப்படி இருந்தேன் என்ன உனக்கு? ஈஷா மூடை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு யோசி. என் பேச்சை கேளு. கொஞ்ச நாள் ஈஷா கிட்ட இந்த டாபிக் பற்றி பேசாத. மூடு மாறிச்சுன்னா அப்போ யோசிப்போம். இப்போவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஈஷா. திரும்ப அவருக்கு மூடு செட் ஆகணும்னா நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிற. ஒரு சில வாட்டி பொண்ணுங்களோட வாழ்க்கை சமயத்துக்காக இல்லை, சந்தர்ப்பத்துக்காக இருக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். முதல்ல அவ மூட் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணு. இல்லையா அவ மூடை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணு. ஆன்டி ஹெல்த் கூட செட் ஆயிட்டா மற்ற விஷயம்லாம் தானா செட் ஆயிடும். ஹலோ, யாரு? என்ன ராம், என் நம்பர் சேவ் பண்ணி வைக்கலையா? சார் சார் சாரி சார், சொல்லுங்க. ராம், as I always say, I will come straight to the point. சார் அது ராம், I know உன் ஒய்ஃபுக்கு என் கூட அக்ரிமெண்ட் போட இஷ்டம் இல்லை. அவ ரீசன்ஸ் அவளுக்கு இருக்கலாம். அதை கேட்கறதுக்கான அவசியமும் தெரிஞ்சுக்கிறதுக்கான அவசியமும் எனக்கு இல்லை. பட் உன் டிசிஷன் எனக்கு இம்பார்ட்டன்ட். நீ என்ன நினைக்கிறியோ அது எனக்கு தெரியணும். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் சார். ஒரு பெரிய மனுஷன் என்ன சொன்னார் தெரியுமா ராம்? ஒரு வேலைக்காகாத பொருள் மேலே, அர்த்தம் இல்லாத விஷயம் மேலே எவ்வளோ கம்மியான டைம் மணி இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லதுன்னு சொன்னார். பால் உன் கோர்ட்டில் தான் இருக்கு, ஆனால் உன் கால் தான் கோல் அடிக்க பயப்படுது. எனிவே, இது என் பர்சனல் நம்பர். யூ கேன் கால் மீ எனி டைம். ஓகே சார், தேங்க்யூ. டேப்லெட் தானே, இங்கே கூட நான் கொடுக்குறேன் அம்மாக்கு. பரவாயில்ல கொடு ஈஷா, நான் கொடுக்குறேன். இப்ப எப்படி இருக்குமா? பரவாயில்ல ராம். ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கம்மா, நான் வாங்கிட்டு வரேன். பரவாயில்ல ராம், இப்ப எல்லாம் ஓகே தான். ஏதா வேணும்னா சொல்றேன். சரிம்மா. அம்மா, குக் பண்ணி கிச்சன்ல வச்சுட்டேன். நீ டைம்க்கு சாப்பிடு. எனக்கு ஆஃபீஸ்ல சின்ன மீட்டிங் இருக்கு. நான் வரத்துக்கு நைட் லேட் ஆகும். எனக்காக வெயிட் பண்ணாம சாப்பிட்டு படுத்துரு. அப்ப ராம்க்கு ஒன்னா தானமா இருக்கும், சேர்த்து தான் பண்ணியிருப்பா. என்ன ஈஷா? அம்மா, எனக்கு டைம் ஆகுது, நான் போறேன். ஈஷா இரு, நான் டிராப் பண்றேன். எதுக்கு? திருப்பி யாராவது கால் பண்ணா நடுவில் என்னை விட்டு போறதுக்கா? ஐயோ, முந்தா நேத்து அப்படி ஆச்சு, எப்பவுமே அப்படி ஆகுமா சொல்லு. இரு, நான் டிராப் பண்றேன். ஒன்னும் தேவையில்ல, நான் கேப் புக் பண்ணிருக்கேன். ராம் தான் டிராப் பண்றேன்னு சொல்றாருல, அப்புறம் கேப் எதுக்கு? ராம் கூட போ. சரிம்மா.
உனக்கு ஞாபகம் இருக்கா ஐஷா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு தெரியாமல் நம்ம 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட வருவோம். அந்த நாள்லாம் நல்லா இருந்துச்சுல. நீ சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அவ்வளோ சந்தோஷப்படுவ. இப்போ பாரு, சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கத்திக்கிட்டு இருக்க. உம்முன்னு இருக்காமல் சிரிக்கலாம்ல ஐஷா. இப்போ உனக்கு மாமனார் கூட மகேந்தர். சரி, மகேந்தர் கூட டைப் ஆகிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு அதுக்கப்புறம் உன்னை நான் ஃபோர்ஸ் பண்ணல. அட்லீஸ்ட் என் கூட பேசலாம்ல ஈஷா. அம்மா சொன்னாங்கன்னு தான் உன் கூட வண்டியில வந்தேன். நீ ஈவினிங் வரணுன்ற அவசியம் இல்லை. கனவில் கூட நினைக்கவில்லை நமக்குள் தூரமாகும் என்று. நிஜமை நானும் நம்பவில்லை மௌனம் நம் சொந்தமாகும் என்று. காதலே என் காதலே என் பேச்சை கேளடி. காதலே சரி பாதியே என்னை மன்னிப்பாயதே. காதலே என் காதலே என் பேச்சை கேளடி. காதலே சரி பாதியே எனக்கென்றும் நீயடி. மனசுக்குள் ஏதோ பாரம் உன் கோவத்திலானும் தூரம். சந்தோஷம் இருந்தல் தானடி இது மாறும். ஒரு சமயமாகுது காயம் மறு சமயமாகுது யுத்தம். எப்பதிதி ஏற்று கொல்லும் என் இதயம். காதலே என் காதலே என் பேச்சை கேளடி. காதலே சரி பாடியே என்னை மன்னிப்பாயடி. காதலே என் என்னப்பா இது வரைக்கும் ஒரு வாரத்துக்கு காலியாகிற பாக்கெட்டு இப்போ ஒரே நாளில் காலியாகிற மாதிரி இருக்கு. ஈஷா. ஈஷா. ஆமா, உன்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசலாமா? கொஞ்சம் ஒர்க் இருக்குமா, முடிஞ்சோடனே பேசுறேன். இல்ல ஈஷா, இப்பவே பேசணும். சிகரெட்டு சிக்கலை தீக்கிறதுக்கு நல்லதாக தான் இருக்கும், ஆரோக்கியத்துக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். தம் அடிக்கிறது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு யார் சொன்னாங்கன்னு தெரியல மூர்த்தி சார். ஆனால் அதே தம்மு தான் பிரச்சனைக்கு பரிகாரம்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கு போல. உனக்கும் ராம்க்கும் என்ன ஆச்சு ஈஷா? முன்னாடி இருந்த மாதிரி ஏன் இருக்க மாட்டேங்கிறீங்க? உனக்கு தெரியாதாம்மா எங்களுக்குள்ள என்ன ஆச்சுன்னு? நீ ஏன் 2 நாள் பெட் ரெஸ்ட்ல இருந்த? இதெல்லாம் உனக்கு தெரியாதா? நிஜம்தான் மூர்த்தி சார். அவர் அவளோட அப்பான்னு தெரியாம தான் நான் கூட்டு போய் உட்கார வச்சேன். ஆனால் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஃபோர்ஸ் பண்ணலையே. நேத்து மகேந்தர மீட்டிங் வரைக்கும் கூட்டிட்டு வந்தவன் நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வரமாட்டான்னு என்ன நிச்சயம்? 15 லட்சம் சேலரி, எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட் பண்ண 20 லட்சம், ஸ்ட்ரெஸ் இல்ல ஜாபு, கம்பெனி காரு, கம்பெனி பிளாட், இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அவ ட்ரீம்காக ஓடிட்டு இருக்கேன். இதெல்லாம் அவளுக்கு புரியாது. எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக பண்றப்போ எனக்கு பிடிச்ச வேலையை பண்ணுமே தவிர எனக்கு பிடிக்காத வேலையை பண்ணா எப்படிமா? அட, பண்றதே அவளுக்கு தான் போது அது அவளுக்கு பிடிச்சாதானே பண்ணுவேன். பிடிக்காம எப்படி பண்ணுவேன் சொல்லுங்க? அது அவனுக்கு மட்டும் புரிஞ்சா போதாது, எனக்கும் புரியணும்ல. சரி, எல்லாத்தையும் விட்டுட்டு கூல் பண்ணலாம்னு நினைக்கும் போது
கத்துவாளே தவிர அதை புரிஞ்சிக்கவே மாட்றா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப இப்படி புரிஞ்சுக்கலன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? நீயாச்சும் சொல்லு. நீங்களே சொல்லுங்க மூர்த்தி சார், ஒரு மனுஷனோட பொறுமை எது வரைக்கும் இருக்கும்? ஒன்று யாராச்சும் கோவப்படுற வரைக்கும், இல்லை நமக்கு கோவம் வர வரைக்கும். ஆனால் நம்மளுக்கு கோவம் வரக்கூடாதான். அவ்வளோ அவள் கோவத்தை குறைச்சிக்க மாட்டாளாம். இப்படி இருந்தால் எந்த ஆம்பளை தான் பொறுத்துப்பான்னு சொல்லுங்க. அடக்க முடியாத கோவம் இருக்கிறப்போ அதை காட்டிடு. அது எதுக்கு காதல் இருக்கிற மாதிரி என்கிட்ட நடிக்கணும்? ஏன்னா ராம் உன்னை லவ் பண்றான்றதுக்காக. ஏன்னா நீ ராமோட பொண்டாட்டின்றதுனால. நீதான் இப்ப வரைக்கும் கத்தி சண்டை போட்டு அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்னு கத்தி சொல்றியே தவிர எதுக்கு அப்படி பண்றான்னு ஒரு தடவையாவது யோசிச்சு பாத்தியா? ஒரு வாட்டி உன் கோவத்தை தூக்கி போட்டுட்டு யோசிச்சு பாரு. அவன் பண்ற எல்லா வேலையிலயும் உன் மேல இருக்கிற காதல் உனக்கு புரியும். ஆமா, ஈசாவுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகி 2 years ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ம், அப்புறம் குழந்தை ஏன் பெத்துக்கல? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க மூர்த்தி சார்? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு ராம். இன்னும் குழந்தை ஏன் பெத்துக்கல? எங்களுக்கு கல்யாணம் உடனே அவள் ஃபாரின் கிளம்பி போயிட்டா. நான் என்னவோ அவள் ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சுற்றிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த கேப்பில் குழந்தைங்களை பற்றி எப்படி யோசிக்கிறது? அதுவும் இல்லாமல் சிட்டி லைஃப்னு வரும்போது எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு தானே பண்ணணும். அதென்ன, இப்போ உனக்கு இருக்கிற கோவத்துக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணும்ல. இன்னும் அவள் ட்ரீமு செட்டில்மெண்ட்னு சொல்லிட்டு இருக்கியே. எதுக்குன்னா அவன் என் ஒய்ஃப். நான் அவளை லவ் பண்ணுறேன். அவள் ட்ரீமை அச்சீவ் பண்ணுறது தான் என்னோட ட்ரீமும் கூட. அப்போ அவ்வளோ காதல் இருக்கிறனால தான் அவ்வளோ கோவமும் வருது. ராம், நீ எப்பயாச்சும் முள் இல்லாத ரோஜாவை பார்த்துருக்கியா? ம்ஹும். ரோஜா பூவுக்கு சுற்றியும் முள் இருக்கும். அந்த முள்ளு குத்திருமோன்னு பயப்படுவோம். ஆனால் அந்த முள்ளு தான் அந்த ரோஜா பூக்கு அழகு. புருஷன் பொண்டாட்டி கூட அதே தான். அவங்க 2 பேருக்கும் சண்டை வருதுன்னு வச்சுக்கோ, அந்த சண்டை தான் அழகே. சண்டை போடுற ஒய்ஃப் கிட்ட சமாதானம் சொல்லாத ஒரு ஆம்பளை இருக்கிற குடும்பமே கிடையாது. நீ அன்னைக்கு ராம் உங்க அப்பா கிட்ட உன்னை கூட்டிட்டு போயிட்டான்னு கோவப்படுறியே, ஆனா அதே உன் அப்பா அதான் மகேந்தர் உனக்காக அதெல்லாம் பண்ணாரா? ராம் பண்ணான். நான் உங்க அப்பா கூட சண்டை போட்டதை ஞாபகப்படுத்தி பார்த்தா கஷ்டத்தை தவிர வேற எதுவும் இருக்காது. நீ ராம இக்னோர் பண்ணி உன் லைஃப கூட அப்படியே பண்ணிக்கிற ஈஷா. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ ஈஷா, நம்மள நம்பி வந்தவங்கள நம்பலனா பரவாயில்ல, ஆனா சந்தேகப்படக்கூடாது. ஆனா இந்த சின்ன சண்டைக்கே இப்படி ஆயிட்டினா பொண்டாட்டியும் பூமியும் எப்படி சமாளிப்ப? பூமிக்கு கூட அதோட பொறுமை தெரியும் மூர்த்தி சார். ஆனால் அதுக்கு கூட பொறுமையை இழந்தால் பூகம்பம் வரும். ஆம்பளைங்க கூட அதே தான். பொறுத்து போகிறாங்கன்னு நினச்சி சீண்டி பார்க்கக்கூடாது. சரி விடு, இப்போ என்ன ஆயிடுச்சு? ஒரு 2 daysல எல்லாம் நார்மல் ஆயிரும். போ, ஈசா உனக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பா. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ ஈஷா, நம்மள நம்பி வந்தவங்கள நம்பலனா பரவாயில்ல, ஆனா சந்தேகப்படக்கூடாது.
ராம், ராம், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் ராம். அது நம்ம லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் நீ பார்த்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு இருக்கிற மொத்த கோவமும் போயிடும். ராம், என்னாச்சு எப்படி இருக்க? சரி விடு. நான் இப்ப கொடுக்க போற கிஃப்ட் நீ ஆல்ரெடி எனக்கு எப்போ கொடுத்துட்ட. ஆனா அது இன்னைக்கு உன் கையிலேருந்து வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன். தருவியா? நீ நினைக்கிற மாதிரி பெருசா எதுவும் இல்ல, சின்னதுதான். ஆனா எனக்கு பெருசுதான். அதுக்கு தான் உன்கிட்டேருந்து வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன். ஓபன் பண்ணு. வெயிட் வெயிட் வெயிட். அம்மா, டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறேன்.